ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சாம்சங் கேலரியில் ஒரு ஆல்பத்தை எப்படி ஹைட் பண்ணுறது, ஹைட் பண்ண ஆல்பத்தை எப்படி அன்ஹைட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எப்படி செக்யூர் ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணுறது, அந்த மூவ் பண்ணி ஹைட் பண்ணதை எப்படி மறுபடியும் அன்ஹைட் பண்ணது, இல்லை மூவ் பண்ணினதை அங்கே இருந்துகிட்டே ஹைட்டில் இருந்துகிட்டே எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த சாம்சங் கேலரியில் இருக்குது. இந்த சாம்சங் கேலரிக்குள்ளே கேலரி லேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிடன் மெனு ஒன்று இருக்குங்க. அந்த மெனுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை எப்படி எனேபிள் பண்ணுறது, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு இந்த கேலரி லேப் இருக்கிறதே தெரியாது, அது வெளியும் தெரியாது, எல்லாமே அது மறைமுகமாக டெவலப்பர் ஆப்ஷன் மாதிரி மறைஞ்சிருக்கும். அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேலரி லேப் அப்படின்னு ஒரு மெனு, அந்த மெனுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேலரி மெனுவை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைல் இருக்கக்கூடிய கேலரியை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த கேலரிக்குள்ளே பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா மெனுன்னு இருக்கும், மெனுவை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மெனுக்குள்ளே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அபவுட் கேலரின்னு இருக்கும், அபவுட் கேலரியை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அபவுட் கேலரிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் ஒன்று டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த வெர்ஷன் மேலே நம்ம ஒரு 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கனாவே கீழே வந்து கேலரி லேப்ஸ் எனேபிள்டுன்னு வந்திருக்கு பாருங்க. சரிங்களா? இது வந்ததுக்கு அப்புறமா இப்போ டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுங்க. இப்போது கேலரி செட்டிங்ஸ்குள்ளே இருக்கும். இந்த கேலரி செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா முதல்ல அபவுட் கேலரி வரைக்கும் தான் இருந்தது. அபவுட் கேலரிக்கு கீழே எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ பாருங்கள், அபவுட் கேலரிக்கு கீழே கேலரி லேப்ஸ்னு ஒரு மெனு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கேலரி லேப்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பாருங்கள் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃபீச்சரும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். கேலரி லேப் ஓப்பன் பண்ண பின்னால் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்பத்தை லாக் பண்ணுறது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் ஒரு ஆல்பத்தை ஹைட் பண்ணுறது. ஹைட் பண்ணுறது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆல்பம் டிஸ்பிளே ஆகுது, ஓகேங்களா? அது ஹைட் பண்ணுறது. ஆனால் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தோம், டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ரீசன்ட், ஃபேவரட், ஸ்க்ரீன்ஷாட், டவுன்லோடு, கேமரா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹைட் பண்ண முடியாது. நம்மளே ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அதை ஹைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோல்டரில் நம்மளுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு, ஃபேமிலி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வச்சுருந்தோம்னா அதை என்ன பண்ணலாம்னா இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாக் பண்ணி வச்சோம்னா நீங்கள் என்ன லாக் வச்சுருக்கீங்களோ அந்த லாக்கை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை தவிர வேறு யாரும் அந்த லாக் பண்ண ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸோ வீடியோஸோ பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய பர்சனலான ஃபேமிலி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எங்கேயுமே ஷேர் ஆகாது, யாருமே பார்க்க முடியாது. அதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கேலரி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டம் ரைட்டில் இருக்கிற மெனுவை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கேலரி செட்டிங்ஸ்குள்ளே இப்போ வந்துட்டோம். கேலரி செட்டிங்ஸ்குள்ளே இருந்துட்டு லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேலரி லேப்ஸ்ன்னு இருக்கும், கேலரி லேப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கேலரி லேப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆல்பம் என்ட்ரி லாக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். 1UE5.x அப்படிங்கிறதுக்கு கீழே ஆல்பம் என்ட்ரி லாக்ஸுங்கிறது டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. சரிங்களா? எனேபிள் ஆனதுக்கப்புறமா இதிலிருந்து டோட்டலாக வெளியே வந்து உங்கள் சாம்சங் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். சைட் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி ரீஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. மொபைல் ரீஸ்டார்ட் ஆகி உள்ளே வந்த பின்னால் உங்களுடைய சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பின்னால் உங்களுக்கு எந்த ஃபோல்டர் நீங்கள் லாக் பண்ணமோ அந்த ஃபோல்டரை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மோருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லாக் ஆல்பம்னு வருது பார்த்தீங்களா, அந்த லாக் ஆல்பத்தை கிளிக் பண்ணுங்கள். இப்போது
நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகக்கூடிய ஃபோல்டரை நம்ம ஹைட் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் இங்கே டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகக்கூடிய ஃபோல்டரை நம்ம லாக் பண்ண முடியும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். உடனே பேட்டர்ன் லாக்கோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டோ கேட்குது. இந்த மொபைலில் நான் வச்சுருக்கிறது பேட்டர்ன் லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் வச்சுருந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் கேட்கும். சரிங்களா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லைன்னா நான் பேட்டர்ன் லாக் கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டர்ன் லாக்கை கொடுத்த பின்னாலேயே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். சரி, ஓகே. இப்போது இந்த லாக் பண்ணினதை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இது எனக்கு வேண்டாம், எனக்கு நார்மலாக அன்லாக் பண்ணி மற்ற ஃபோல்டர்லாம் எப்படி இருக்குதோ நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? சேம், இப்போ நான் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் பேட்டர்ன் லாக்கோ பின் லாக்கோ கேட்குது. அதை கொடுத்துட்டு உள்ளே போயிடுறேன். உள்ளே போனதுக்கு அப்புறமா இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே அன்லாக் ஆல்பம்னு கேட்கும். அன்லாக் ஆல்பத்தை கொடுத்த பின்னால் அந்த ஆல்பம் வந்து அன்லாக் ஆகிரும். இப்போது டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த லாக் சிம்பிள் வரல, நார்மல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அதாவது நீங்கள் கேலரியில் வச்சுருக்கக்கூடிய முக்கியமான பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும், ஒரு ஃபோட்டோவை கிடையாதுங்க, நிறைய ஃபோட்டோவை ஒரே ஃபைலாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இது ஒரு சூப்பர்பான ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இது மாதிரி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே ஃபைலாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கேரி பண்ணி வச்சுக்கிறதுக்கும் தேடி கண்டுபிடிக்காத மாதிரி ஒரே இடத்துல நம்ம வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரிஜினல் குவாலிட்டியை இந்த பிடிஎஃப் ஃபைல் மெயின்டைன் பண்ணும். அதனால நம்மளுடைய இமேஜை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கேலரி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. பாட்டம் ரைட்டில் இருக்கிற மெனுவை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளேருந்து அப்படியே லைட்டாக, அதாவது கேலரி செட்டிங்ஸ்குள்ளேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேலரி லேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படிங்கிறது டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எனேபிள் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற பிக்சர்ஸை பிடிஎஃபாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க. நான் ஏதாவது ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு 4-5 இமேஜஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாட்டமில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் கிரியேட்டுன்னு இருக்கும். அந்த கிரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஜிஃப்பு, கொலேஜ், சேவ் ஆஸ் பிடிஎஃப். சேவ் ஆஸ் பிடிஎஃப்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உடனே கேன்சல் டிஃபால்ட் ரிவர்ஸ்ன்னு சொல்லுது. நீங்கள் டிஃபால்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ப்ராசஸ் போகும். ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். சரி, பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஸ்க்ரீன் இப்படியே தான் டிஸ்பிளே ஆகும். அந்த பிடிஎஃப் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. ஏன்னா இந்த கேலரிக்குள்ளே டிஸ்பிளே ஆகாது. காரணம், இந்த கேலரிக்குள்ளே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். அப்போது இந்த கேலரிக்குள்ளேருந்து டோட்டலாக வெளியே வந்துடுங்க. ஏன்னா பிடிஎஃபை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மை ஃபைல்ஸ் தேவைப்படும். ஸோ மை ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மை ஃபைல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோ ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸுன்னு இருக்கும். டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டோட சொல்லுது பாருங்கள், டேட் அண்ட் டைம் கேலரி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நம்ம என்னென்ன இமேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணோம் அந்த எல்லா இமேஜஸும் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு மல்டிப்புள் ஃபோட்டோஸை ஒரே டைமில் ஒரிஜினல் குவாலிட்டியோட மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.